ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ் கிரிக்கெட் ரசிகன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐபிஎல்ல எல்லாருமே வெயிட் பண்ற சிஎஸ்கே விஎஸ் எம்ஐ மேட்ச் பத்தி தான். எல் கிளாசிகோ. இந்த முறை இந்த மேட்ச்ல என்னெல்லாம் அதிரடி சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். 18வது ஐபிஎல் சீசன் வர 22ஆம் தேதி, அதாவது இந்த சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆக போகுது. மொத்தம் 10 டீம்ஸ். ஒவ்வொரு டீமும் பயங்கர பிராக்டிஸ்ல இருக்காங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஐபிஎல்ல எல் கிளாசிகோனா அது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமும் மும்பை இந்தியன்ஸ் டீமும் மோதிர மேட்ச் தான். இந்த ரெண்டு டீமும் மோதிர மேட்ச்னா அது ஒரு கிரிக்கெட் மேட்ச் மட்டும் இல்ல, ஒரு உணர்ச்சி பூர்வமான போர். ரசிகர்கள் இதயத்துல ஒரு தீப்பொறி பறக்கும். ரெண்டு டீமும் மோதும் போது கிரவுண்ட்ல மட்டும் இல்ல, வெளியிலயும் பயங்கர ஃபயர் இருக்கும். கமெண்ட்ரியில கூட அந்த சூடு தெரியும். இதுவரைக்கும் அதிக தடவை ஃபைனல்ஸ் போன டீம் நம்ம சிஎஸ்கே தான். ஆனா சிஎஸ்கே ஃபைனல்ஸ் போனா எதிரணி எம்ஐயா இருந்தா கோப்பை மும்பைக்கு தான். அந்த அளவுக்கு அவங்க ஆட்டம் இருக்கும். சென்னை பிளேயர்ஸே பயந்திருக்காங்க. ரசிகர்கள் சொல்லவா வேணும். ஒவ்வொரு பந்துக்கும், ஒவ்வொரு ரன்னுக்கும், ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் ரசிகர்கள் ஆர்ப்பரிப்பாங்க. அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். இப்போ மேட்டருக்கு வருவோம். இந்த தடவை சென்னைக்கும் மும்பைக்கும் முதல் மேட்சே ஒன்னோட ஒண்ணுதான். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி காலை 7:30 மணிக்கு. டிக்கெட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வித்து தீர்ந்துடுச்சு. சென்னையில நடக்கிற மேட்ச். சென்னை ஃபேன்ஸ் பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா மும்பை டீம் சென்னை கிரவுண்ட்ல ஜெயிக்கிறதுல கில்லாடி. போன வருஷம் சிஎஸ்கே ஜெயிச்சாலும் இந்த வருஷம் மும்பை டீம் அவங்க பலத்தை நிரூபிக்க காத்திருக்காங்க. குறிப்பா இந்த மேட்ச்ல பும்ரா எப்படி பந்து வீச போறாருன்னு பார்க்க எல்லாருமே ஆவலா இருக்காங்க. விஎல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சென்னை பிளேயர்ஸ் பேட்டிங் வரும்போது போடுற டிஜே பாட்டு தான். தோனிக்கு போன வருஷம் ரஜினி பாட்டு போட்டாங்க. இந்த வருஷம் என்ன பாட்டு போடுவாங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நிறைய பேர் கேப்டன் விஜயகாந்த் நடிச்ச நீ பொட்டு வச்ச தங்க குடம் பாட்டு போடணும்னு கேக்குறாங்க. லப்பர் பந்து படத்துல கித்து கேரக்டருக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் செம ட்ரெண்ட் ஆச்சு. இந்த பாட்டு தோனிக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கும். இந்த பாட்டு கேட்டா ஸ்டேடியமே அதிரும். தோனி பேட்டிங் வரும்போது இந்த பாட்டு போட்டா செமையா இருக்கும்ல. மும்பைக்கு எதிரா தோனி இறங்கும் போது இந்த பாட்டு கண்டிப்பா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தோனி மறுபடியும் கேப்டனா வந்தா வேற லெவல் தான். அதுவும் இந்த தடவை ருதுராஜ் கேப்டனா இருக்கும்போது தோனி எப்படி விளையாட போறாருன்னு பார்க்க எல்லாருமே ஆர்வமா இருக்கிறாங்க. அனுபவம் வாய்ந்த தோனி இளம் கேப்டன் ருதுராஜ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்க்கலாம். இந்த மேட்ச்ல எந்த டீம் ஜெயிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தோனிக்கு எந்த பாட்டு போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கலாம். அடுத்த மேட்ச் பத்தி பேசலாம். உங்க கருத்துக்களை சொல்லுங்க.